வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சிஸ் பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்ட்டு -499 சார்ஜஸ் போட்டிருக்காங்க. நம்ம இதெல்லாம் கட்ட தேவையில்ல. ஜீரோ ஜீரோ பேலன்ஸில் இருக்கும்போது மைனஸ் நெகட்டிவ் பேலன்ஸாக போகக்கூடாது. ஆர்பிஐ ரூல்ஸ் படி அது நீங்கள் கட்ட தேவையில்ல. மைனஸில் இருந்தால் நீங்கள் கட்டவே தேவையில்ல. நீங்கள் அது எப்படி ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க்கில் கம்ப்ளைண்ட் போட்டு பார்க்கலாம். அதுக்கு என்ன ரீப்ளை வருதுன்னு பார்க்கலாம். வாங்க கம்ப்ளைண்ட் போட்டு பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க் வெப்சைட்டுக்கு வந்துட்டோம். கீழே அப்படியே தள்ளிட்டு போனீங்கன்னா இந்த பிஎன்பி நோடல் டெஸ்க்குன்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. குவரிஸ் அண்ட் ரிக்வெஸ்ட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் அதை கொடுங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரைஸ் ஏ கம்ப்ளைண்ட். அந்த மினிமம் பேலன்ஸு சார்ஜஸ் மைனஸ் நெகட்டிவ் பேலன்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறோம். ரைஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அப்புறம் இங்கே ஸ்டார்ட் செலெக்ஷன் யாருன்னு இருக்குங்களா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட் அது செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கண்டினியூ செலெக்ஷன், அடுத்து ஆல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து குவேரி ஃபீஸ் அண்டு சார்ஜஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இமெயிலாக சேட்டிங்கான்னு கேட்குது, இமெயில் போடுங்க. இமெயிலுக்கு மெயில் வரும். அப்புறம் உங்களோட பேங்க்கில் கொடுத்துருக்குற ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடி போட்டு கேப்சா போட்டு வெரிஃபை போடுங்க. அப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அல்லது ஏடிஎம் கார்டோட கடைசி 4 நம்பர் போடுங்க. அடுத்து ரிஜிஸ்டர்டு நம்பர் பேங்க்கில் கொடுத்துருக்குற ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரு. அடுத்து அக்கௌண்ட்டில் என்ன பேர் இருக்கோ அது இங்கே கொடுத்துக்கோங்க, அக்கௌண்ட்டில் பேர். அடுத்து உங்களோட கம்ப்ளைண்ட் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்டு அதை கொடுங்க. அது கொடுங்க. அப்புறம் எதனா ப்ரூஃப் எதனா இருந்துச்சுன்னா இதில் அட்டாச் பண்ணிவிடுங்க. அடுத்து கேப்சா போட்டு சென்ட் கொடுங்க. வாங்க ஃபில்அப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மெயில் ஐடி, அடுத்து அக்கௌண்ட் இல்லை கார்டு நம்பர் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. இங்கே அக்கௌண்ட் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் போட்டுக்கோங்க. அக்கௌண்ட் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட், கார்டோட 4 டிஜிட் போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே பேங்க்கில் கொடுத்துருக்குற மொபைல் நம்பரை போட்டுக்கோங்க, ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர். அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி பேர் இருக்கோ உங்கள் பாஸ்புக் பார்த்து போட்டுக்கோங்க. இதில் அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் எதுக்காக கம்ப்ளைண்ட் போடுறீங்க அதோட மெசேஜை இங்கே போட்டுருங்க. இங்கிலீஷில் டைப் பண்ணி இங்கே போட்டுருங்க. அக்கௌண்ட் நம்பர் போட்டுட்டு இங்கே கேப்சா போட்டு இங்கே எதனா ப்ரூஃப் இருந்தால் அட்டாச் பண்ணிவிட்டு சென்டு கொடுங்க. கேப்சா டைப் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், லோடிங் ஆகுது. கம்ப்ளைண்ட் போட்ட பின்னாடி இந்த மாதிரி டியர் கஸ்டமர் இந்த மாதிரி மெசேஜ் வரும். உங்களுக்கு 24 ஹவர்ஸில் மெயில் வரும்னு வரும். உங்களுக்கு மெயில் வந்துடும், ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு வரும். அவங்க ரீப்ளை பண்ணுவாங்க. நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் போடுறது. அப்புறம் பேங்க்லேருந்து ஏதாவது ரீப்ளை வந்தால் அதுக்குன்னு ஒரு தனியாக வீடியோ போடுறேன், பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.